Welcome students, in this module we are going to see Geography Unit 3 India Agriculture, the continuation part. 3.2 Irrigation. So do you know children what is mean by irrigation? Yes, நீர் பாசனம், அதாவது crops-க்கு water வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாடியூலில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ irrigation, watering of agricultural plants through artificial means is called irrigation. Being a hot country with seasonal and irregular rainfall, it always needs irrigation to carry out agricultural activities during dry period. ஸோ இரிகேஷனை ஷார்ட்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் 2 லைனில் watering of agricultural plants through artificial means is called irrigation. ஸோ செடிகளுக்கு அக்ரிகல்ச்சரல் பிளான்ட்டுக்கு வந்து நம்ம தண்ணி விடுறது, அதுவும் ஆர்டிஃபிஷியலாக, அதான் மனிதனே என்ன பண்ணுறான், அதுக்கு வாட்டரிங் பண்ணுறான். ஸோ அதுதான் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஹாட்டான கண்ட்ரியில், ஹாட்டான ரீஜனில் ரெயின்ஃபால் இர்ரெகுலராக இருக்க பிளேசஸ்லலாம் வந்து க்ராப்ஸ் வளர்கிறது, செடி வளர்கிறதுன்றது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் நம்ம இரிகேஷன் பண்ணி தண்ணி வந்து அக்ரிகல்ச்சரல் பிளான்ட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் ஏரியாவுக்கு நம்ம கொடுக்கும்போது ட்ரை பீரியட்லேயும் அது நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இட் ஆல்வேஸ் நீட்ஸ் இரிகேஷன் டு கேரி அவுட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் ட்ரை பீரியட். ஸோ ட்ரை பீரியடில் கண்டிப்பாக இந்த மாதிரி இரிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now let's see the sources of irrigation. ஸோ என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது இரிகேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். In India, different sources of irrigation are used depending upon the topography, soils, rainfall, availability of surface of groundwater, then nature of river, that is where perennial or non-perennial, requirements of crops, etc. So நம்ம இரிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளோட நில அமைப்பு எப்படி இருக்குது, அதோட சாயிலோட தன்மை எப்படி இருக்குது, ரெயின்ஃபால் இருக்க ஏரியாவுக்கு எப்படி நம்ம இரிகேஷன் பண்ணணும், ஸோ தென் கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக இருந்தால் அந்த ஏரியாவுக்கு நம்ம எப்படி இரிகேஷன் பண்ணலாம், இல்லைனா கம்மியாக இருந்தால் எப்படி பண்ணலாம். ஸோ ரிவர், அதாவது பெரினியல் ரிவர் ஆர் நான் பெரினியல் ரிவர் அப்படின்னு. பெரினியல் ரிவர்னால் என்ன அர்த்தம், எப்போவுமே அதில் வந்து தண்ணி வந்து வற்றது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் பெரியல்னா மழை இருக்க டைமில் மட்டும் அந்த ரிவரில் வந்து தண்ணி வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் எப்படி நம்ம இரிகேஷன் பண்ணலாம். தென் க்ராப்ஸுக்கு எந்த வகையில் ரெக்குயர்மெண்ட் தண்ணி தேவை அப்படின்னு பார்த்து இரிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், இரிகேஷன் வந்து இது தேவைக்கு ஏற்ற மாதிரி இரிகேஷன் பண்ணுறோம். த மெயின் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆர். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் வந்து என்னென்ன மெத்தட்லலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இரிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேனல் இரிகேஷன், தென் வெல் இரிகேஷன் அண்ட் டேங்க் இரிகேஷன். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய லேண்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட சாயிலுக்கு ஏற்ற மாதிரி, ரெயின்ஃபால்க்கு ஏற்ற மாதிரி, கிரவுண்ட் வாட்டருக்கு ஏற்ற மாதிரி, ரிவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, க்ராப்ஸுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இரிகேஷன் பண்ணுறோம். ஸோ 1 by 1 நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பை சார்ட் பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்ட் பார்த்திங்கன்னா டியூப்வெல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 46% வந்து நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். டேங்க்ஸ் பார்த்திங்கன்னா 3% யூஸ் பண்ணுறோம். கேனல்ஸ் பார்த்திங்கன்னா 24% யூஸ் பண்ணுறோம். தென் அதர் சோர்சஸ் 11% வந்து யூஸ் பண்ணுறோம். தென் அதர் வெல்ஸ் 16% வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக ஒரு 3 மேஜர் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா கேனல், தென் வெல், தென் டேங்க். ஸோ லெட்ஸ் see 1 by 1. ஸோ கேனல் இரிகேஷன்னா என்ன? இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் important source of irrigation in our country. ஸோ கேனல் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன், அதர் வெல்ஸ் இரிகேஷன், இவ்வளோ இரிகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேனல் இரிகேஷன் தான் நம்ம கண்ட்ரியில். கேனல்ஸ் ஆர் த எஃபெக்டிவ் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் ஏரியாஸ் ஆஃப் லோ லெவல் ரிலீஃப், டீப் ஃபெர்டைல் சாயில்ஸ், perennial source of water and extensive command areas. ஸோ
கேனல் இரிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. எந்தெந்த ஏரியாஸில் லோ லெவல் ரிலீஃப் இருக்க ஏரியாவில், ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஏரியாவில், ஃபெர்டைல் சாயில் இருக்க ஏரியாவில், பெரினியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அதாவது வற்றாத நீர் ஆறு இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாவில், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேனல் இரிகேஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ கேனல் இரிகேஷனையே 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னண்டேஷன் கேனல்ஸ் அண்ட் தென் பெரினியல் கேனல்ஸ். ஸோ இந்த பிக்சர் பார்த்தா தெரியும், இதுதான் இன்னண்டேஷன் கேனல், இது வந்து பெரினியல் கேனல்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை இன்னண்டேஷன் கேனல்? லெட்ஸ் see. In this, water is taken out directly from the rivers without making any kind of barrage or dam. Such canals are used for the diversion of flood water from the rivers and remain operational during ரெய்னி சீசன். ஸோ இந்த இன்டென்டேஷன் கேனல் அப்படின்ற பட்சத்தில் இது என்னது அப்படின்னா ரிவர் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, ரிவர் வாட்டரை டைவெர்ட் பண்ணி நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. ஸோ அப்போ அந்த தண்ணி வந்து என்ன ஆகும், அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த டேமும் கட்ட மாட்டாங்க, எந்த ஒரு சைடில் வந்து வால்ஸும் கட்ட மாட்டாங்க. ஸோ அதாவது எங்கே அவங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த இடத்துல டைவெர்ட் பண்ணி அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோ பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ரிவர் வாட்டர் ஃப்ளட் ஆகுறதுக்கும் இது வந்து என்ன ஆகும், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குன்னு தண்ணி வந்து வெட்டி விடும்போது என்ன ஆகும், தண்ணி வந்து எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெய்னி சீசனு இது வந்து இந்த இன்னண்டேஷன் கேனல் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் பெரினியல் கேனல்ஸ்? லெட்ஸ் see. Perennial canals. These are developed from perennial rivers by constructing barrage to regulate the flow of water. About 60% of the canal irrigated areas falls in the northern plains of India. So இந்த பெரினியல் கேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் திஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் பெரினியல் ரிவர்ஸ். ஸோ வற்றாத தண்ணி ரிவர் இருக்குல்ல, ஸோ அதிலிருந்து எடுக்கக்கூடியதான் இந்த பெரினியல் கேனல்ஸ். இது வந்து என்ன பண்ணுறாங்க, பேரேஜஸ்லாம் சைடில் கட்டுவாங்க. ரிவர் அந்த வாட்டரை வந்து கரெக்டாக ஃப்ளோவாக about 60% of the canal irrigated areas falls in the northern plains of India. ஸோ கரெக்டாக அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 60% ஆஃப் கேனல் வந்து நார்தர்ன் பிளெயின்ஸ்லலாம் பார்க்கலாம். அங்கே வந்து பெரிய ரிவர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்னோஃபால் வந்து வற்றாத தண்ணி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், மெல்ட்டே வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ரிவர் வாட்டரை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேரேஜஸ்லாம் கட்டி அவங்க வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பெரினியல் கேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னண்டேஷன் கேனல்னால் என்ன பண்ண மாட்டாங்க, சைடில் அந்த பேரேஜெலாம் கட்ட மாட்டாங்க. ஸோ அது வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, தேவைப்படுற இடத்துல வாட்டரை வந்து நோண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட்டர் வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு திருப்பி விடுவாங்க. ஸோ இதுதான் இன்னண்டேஷன் அண்ட் பெரினியல் கேனல்ஸ். நவ் லெட்ஸ் see the second source of irrigation. ஸோ செகண்ட் ஒன் இஸ் வெல் இரிகேஷன். ஸோ வெல்னாவே அவங்க எல்லாருக்குமே தெரியும், கிணறுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் a well is a hole or through usually vertical excavated in the earth for bringing groundwater to the surface. Well irrigation is the most important source of irrigation. It is a cheap, dependable and popular source of irrigation in the country. Well irrigation is unavoidable in the region of low rainfall and becomes an essential one where the canal and tank irrigation are not available. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வெல் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், கிணறு நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருப்போம். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோல் மாதிரி பள்ளமாக என்ன பண்ணுவாங்க, வெர்டிக்கலாக உள்ள நம்மளோட ஏர்த்தில் பள்ளமாக எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்கள, பள்ளமாக நோண்டி நல்லா ஆழம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரே இறக்கி ஸோ நல்லா ஆழமாக எடுப்பாங்க. ஸோ கிரவுண்ட் வாட்டரை மேலே கொண்டு வரதுக்கு, ஸோ கிரவுண்ட் வாட்டரை நம்ம எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த வெல் இரிகேஷன். ஸோ இந்த வெல் இரிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சோர்ஸஸ் ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீப் சொல்கிறாங்க, தென் டிபெண்டபிள், தென் பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் ஆர் கண்ட்ரி அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாவில், ரிவர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏரியாவில், டேங்க் இல்லாத இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த வெல் இரிகேஷனை நம்பி தான் மக்கள் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, கிணற நோண்டி அங்கே இருக்க தண்ணியாக கிரவுண்ட் வாட்டரை லேண்டு கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, க்ராப்ஸ்க்கு இரிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குது, ஓப்பன் வெல்ஸ்
தென் டியூப் வெல்ஸ் என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஓப்பன் வெல்னா என்னது? This type of irrigation is widely practiced in the areas where groundwater is sufficiently available. The areas are in Ganga Plains, the deltaic region of Mahanadi, Godavari, Krishna, Kaveri and parts of Narmada and Tapti valleys. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல் இரிகேஷன், அதாவது ஓப்பன் வெல் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சஃபிஷியண்ட்டாக இருக்குது கிரவுண்ட் வாட்டர். ஸோ அதனால் இந்த ஓப்பன் வெல்லை வந்து டிக் பண்ணி அந்த வாட்டர் என்ன பண்ணுறாங்க, இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓப்பன் வெல். ஸோ இந்த கிணறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, டியூப் வச்சு தண்ணி மேலே எடுத்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நவ் லெட் see the tube well. ஸோ டியூப் வெல்ஸ்னால் என்னது? டியூப் வெல்ஸ் ஆர் டெவலப்ட் இன் த ஏரியாஸ் ஆஃப் லோ வாட்டர் டேபிள். ஸோ வாட்டர் டேபிள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த டியூப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டியூப் வெல்ஸை ரெடி பண்ணுறாங்க. சஃபிஷியன்ட் பவர் சப்ளை அண்ட் சாஃப்ட் சப்சர்ஃபேஸ் ஜியாலஜிக்கல் யூனிட்ஸ். டியூப் வெல்ஸ் ஆர் predominant in the states of Gujarat, Maharashtra, பஞ்சாப், மத்திய பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில், பஞ்சாபில், மத்திய பிரதேஷ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூப் வெல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, நல்லா அந்த அந்த பார்த்துருப்பீங்களா நீங்கள், பெரிய பெரிய மிஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்டை வந்து நல்லா டிக் பண்ணி உள்ளே பைப் போட்டு மோட்டார் செட் மாதிரி செட் பண்ணுவாங்களே. ஸோ அப்போ இந்த ஏரியாவுக்கு என்ன வேணும், பவர் சப்ளை சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். லேண்ட் வந்து ஜியாலஜிக்கல், அதாவது சப் சர்ஃபேஸ் ஜியாலஜிக்கல் யூனிட்டாக இருக்கணும். ஸோ அது டிக் பண்ணுறதுக்கும் சாஃப்டான சப் சர்ஃபேஸ் இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா எவ்வளோ அளவுக்கு நோண்ட முடியுமோ அந்த அளவுக்கு போர்வெல் என்ன பண்ணுவாங்க போட்டுட்டு அங்கே இருக்க தண்ணியை என்ன பண்ணுவாங்க எடுத்து வெளியே இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து எந்தெந்த ஏரியாஸில் சொல்லியிருக்காங்க, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ் அண்ட் தமிழ்நாட்டில் கூட இந்த டியூப் வெல்ஸ் வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see the tank irrigation. டேங்க் இரிகேஷனாக என்ன, இது நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் வெல்ஸ் பார்த்துருப்போம், டியூப் வெல்ஸ் பார்த்துருப்போம், ரைட். ஸோ இப்போ டேங்க் இரிகேஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So tank irrigation. A tank is a natural or man-made hollow on the surface developed by constructing a small bund around it across a stream. So ஒரு ஸ்ட்ரீமோட பக்கத்தில் மேன்மேடாகவோ இல்லைனா வந்து நேச்சுரலாகவோ, ஸோ நேச்சுரலாகவோ இந்த மாதிரி ஒரு டேங்க் வந்து என்ன பண்ணலாம், உருவாகலாம். ரவுண்ட் ஷேப்பில் இல்லைனா மேன் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து என்ன பண்ணலாம், கட்டலாம். ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட்டி நல்லா பள்ளமாக நோண்டி அதில் வந்து தண்ணியை தேக்கி வைக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. டேங்க் இஸ் எ நேச்சுரல் ஆர் மேன்மேட் ஹோலோ ஆன் த சர்ஃபேஸ் டெவலப்ட் பை கன்ஸ்ட்ரக்டிங் எ ஸ்மால் பண்ட் around it across a stream. Okay, it is used to collect and store water for irrigation and other purpose. So irrigationக்காகவோ இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸ்க்காகவோ இந்த தண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேக்கி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ் டு கலெக்ட் அண்ட் ஸ்டோர் வாட்டர் for irrigation and other purposes. Irrigation by tank is a very old system in இந்தியா. ஸோ இந்தியாவில் இந்த டேங்க் இரிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டான சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இரிகேஷன் ஃப்ரம் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ நம்ம ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா லேக்கு, பாண்டு, ஸோ இது எல்லாமே என்ன வரும், டேங்க் இரிகேஷனாக வரும். ஸோ நம்ம வில்லேஜ் சைட்லாம் போனீங்க அப்படின்னா அந்த பாண்டு அதெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் குளிப்பீங்க, பார்த்துருக்கீங்களா. ஸோ லேக்ஸு, பாண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நேச்சுரலாகவும் உருவாகிருக்கும். இல்லைனா வந்து மேனே என்ன பண்ணுவான், இதை வந்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சுப்பான். மழை பெய்யும் போது ஸ்ட்ரீம்ஸ் வரும்போது அதில் தண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, தேக்கி வச்சு அதை பர்பஸ், அதாவது அதை பர்பஸ்னால் என்ன, குளிக்கிறதுக்கோ துணி துவைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see. The tank irrigation is popular in the peninsular India due to the following reason. ஸோ ஒரு சில காரணங்களால் இந்த பெனின்சுலர் இந்தியாவில் வந்து இந்த டேங்க் இரிகேஷன் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்களால மற்ற இரிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பெரினல் ரிவர்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி காரணங்கள்னால இந்த பாண்டு, லேக்கு, இந்த டேங்க் இரிகேஷன் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see one by one. The undulating relief and hard rocks make difficult to dig
canals and wells. ஸோ ஏன் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன இந்த டேங்க் இரிகேஷன் இந்த பெனின்சுலர் இந்தியாவில் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து கேனல்ஸ்க்காகவோ வெல்ஸ்க்காகவோ டிக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ராக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இங்கே டேங்க் இரிகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட், நேச்சுரல் டிப்ரெஷன்ஸ் சர்வ் ஆஸ் ரிசர்வாய்ஸ். ஸோ இயற்கையாகவே ஒரு தாழ்வான ஏரியா இங்கே இருக்கிறதுனால இந்த நீர்த்தேக்கங்கள், ரிசர்வாயர்ஸ்னால் எனது நீர்த்தேக்கங்கள் வந்து என்ன பண்ணுது, உருவாகுது. தென் ஆப்சன்ஸ் ஆஃப் பெரினியல் ரிவர்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து வற்றாத ரிவர் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து இங்கே டேங்க் இரிகேஷன், ஸோ தண்ணி வரும்போது சேமிச்சு வச்சு இரிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் impermeable rock structure which do not permit percolation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஊடுருவ முடியாத ராக்ஸ், இம்பெர்மிபிள்னால் ஊடுருவ முடியாத ராக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பெனின்சுலார் இந்தியாவில் இருக்கிறதுனால இங்கே தேங்கக்கூடிய தண்ணி கூட என்ன ஆயிடாது, வழிந்து விடாது, அப்படியே சேமிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த வாட்டர் வந்து இரிகேஷன் பர்பஸ்க்கோ இல்லை அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் த ஸ்கேட்டர்ட் நேச்சர் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷனும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த டேங்க் இரிகேஷனை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. All have come to know about irrigation, right? So totally canal irrigation, well irrigation and tank irrigation. ஸோ கேனல் இரிகேஷன்லேயே உங்களுக்கு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, inundation canal, தென் perennial canal. தென் வெல் இரிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ். தென் டேங்க் இரிகேஷனில் ஏன் டேங்க் இரிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. Now we are going to see modern irrigation மெத்தட்ஸ். ஸோ என்னென்ன மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம், கேனல் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டேங்க், இதெல்லாம் ஓல்டு மெத்தட் தானே. ஸோ இப்போ நியூவாக மாடர்னாக செடிகள் பயிர்கள் எல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம அக்ரிகல்ச்சரிஸ்ட், அதாவது சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக நிறைய மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ரெயின் கன், தென் சென்ட்ரல் பிவாட் இரிகேஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் started. Modern irrigation methods. There are many ways in modern irrigation. Among them mostly practiced in India are drip irrigation, sprinklers and rain gun and central pivot irrigation. ஸோ நிறைய மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் ஸோ அது என்ன, ஸ்ப்ரிங்க்லர், ரெயின் கன், ட்ரிப் இரிகேஷன், சென்ட்ரல் பிவாட் இரிகேஷன். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு நோ? Yes, come. Let's see. Drip irrigation na enna? It was first developed. In this method, water is supplied in form of drops through nozzles. Water can be saved up to 70%. ஸோ நம்மளுக்கு வந்து மழை கம்மியாக இருக்குது, ஸோ பெரினியல் ரிவர்ஸ் இல்லை, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் இந்த ட்ரிப் இரிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டெவலப்டு இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட் ஏரியாஸ்லலாம் கூட என்ன பண்ணுறாங்க, க்ராப்ஸ் எல்லாம் விளைய வச்சு சாதனை படைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அந்த ட்ரிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாருங்கள், பிளான்ட்டெல்லாம் வந்து நட்டுருக்காங்க. ஸோ பைப் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட் இருக்க இடத்துல மட்டும் என்ன பண்ணுறாங்க, நேசல் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் வாட்டரை வந்து என்னாகும், ட்ராப்பாக விழும். அந்த ரூட் தேவையான வாட்டர் வந்து அதுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால வாட்டர் வந்து ரொம்ப சேவ் பண்ணப்படுது. ஸோ 70% ஆஃப் வாட்டர் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமாக என்ன பண்ணப்படுது, சேவ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி டெசர்ட் ஏரியாஸ்லலாம் கூட இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ செடிகள் பயிர்கள் விளையாத இடத்துல, அதாவது மழை கம்மியாக இருக்க இடத்துல, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் மூலமாக நிறைய அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் வந்து சூப்பராக விளைச்சல் கொடுத்துருக்கு அப்படின்றது கூட நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம். எஸ், now let's see the sprinkler method. What does the sprinkler method means? It is the simplest and easiest method of all. In this method, water is supplied to the field from the source through the pipes which have small holes. It can be used in the areas of uneven surface also. So இது வந்து ஒரு simplest and easiest method அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க,
இந்த மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் சோர்ஸ் இருக்க ஏரியாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணியை கொண்டு வந்து ஒரு பைப் மூலமாக கொண்டு வந்து அந்த பைப்பில் வந்து ஹோல்ஸ் ஏதாவது செட் பண்ணிவிட்டு அன்ஈவன் ஆன சர்ஃபேஸில் கூட இந்த தண்ணி என்ன ஆகும், ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏதாவது அந்த முக்கியமான அந்த கார்டன் ஏரியாலலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் வச்சுருப்பாங்க. ஸோ அழகாக அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த நாசல் வழியாக. ஸோ அப்போ வந்து எல்லா தண்ணியும் என்ன பண்ணும், அந்த செடிக்கு தேவையான தண்ணியை வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது மூலமாக ஒரு 1 டைம் ஒரு 1 ஹவர் ஒரு 1/2 ஹவர் தண்ணி கரண்ட்டில் அந்த ஸ்விட்ச் போட்டு விட்டால் போதும், சூப்பராக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுரும் எல்லா ஏரியாவுக்கும். ஸோ அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராஸஸ்லாம் அழகாக வளரும். ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் இந்த ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடாகவும் இருக்கிறதுனால ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நவ் லெட்ஸ் see the rain gun. What is that rain gun? ஸோ ரெயின் கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்ப்ரிங்க்லர் தெரிஞ்சிச்சு, ட்ரிப் தெரிஞ்சிச்சு, அதனால் ரெயின் கன். ஸோ லெட்ஸ் see. Rain gun is used to spread water like rain. It can be used to water the crops which grow up to 4 feet. It is useful to irrigate the crops like sugarcane and maize. ஸோ இந்த ரெயின் கன் அப்படின்றது வந்து வாட்டரை வந்து மழை மாதிரி என்ன பண்ண வைக்கிறாங்க, பெய்ய வைக்கிறாங்க. ஸோ 4 feet வரைக்கும் வளரக்கூடிய செடிகள், அதாவது ஒரு சுகர் கேன் எடுத்துக்கலாம், மெய்ஸ் எடுத்துக்கலாம், இதுக்கெலாம் வந்து இந்த ரெயின் கன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே மழை பெய்கிற ஃபீலே அது கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ரெயின் கன் மெத்தட். ஓகே, ஸோ இந்த மூலமாக கூட இந்த சுகர் கேன் க்ராப்ஸ்க்கு மெய்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, வாட்டரை வந்து இரிகேட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ், ரைட்? எஸ். நவ் லெட்ஸ் see central pivot irrigation. It is also called water wheel and circle irrigation. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோமா, வாட்டர் வீல் ஆர் சர்க்கிள் இரிகேஷன் கூட நம்ம சொல்கிறோம். It is a method of crop irrigation in which equipment rotates around a pivot and crops are watered with sprinklers. ஸோ பாருங்கள், செடியோட நடுவுலேயே கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, இதை மெத்தடை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நாசல்ஸில் வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன் மூலமாகவும் எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருந்தாலும் அந்த ஏரியா ஃபுல்லாக இரிகேஷன் பண்ண முடியுது. ஸோ தீஸ் அண்ட் ஆல் ரியலி அ மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ். வாட் ஆர் த மெத்தட்ஸ் we saw now? Yes, drip irrigation, sprinkler irrigation, rain gun irrigation, then central pivot irrigation. Now we are going to see a important thing, that is your second detail also. Okay, so listen carefully. Multi-purpose river valley project. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் யுவர் செகண்ட் டீட்டெயில். உங்களுக்கு வந்து மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ரிவர் வேலி ப்ராஜெக்ட், அதுவும் மல்டிபர்பஸ். ஸோ மல்டிபர்பஸ் என்னது? எஸ். ஸோ நிறைய பர்பஸோடு இருக்கக்கூடிய ஒரு ரிவர் வேலி ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? எஸ். Let's see. Multi-purpose river valley projects. It is a scientific management of water resources in our country. So construction of dam across river is aimed at many purposes. ஸோ என்னது, இது ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸை ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டோட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கிறோம். அது என்ன சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், என்ன மல்டிபர்பஸ் இந்த இது மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம். ஸோ டேம் வந்து ஒரு ரிவருக்கு, அதாவது என்ன சொல்லலாம், தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னா அணை சொல்லுவாங்க, அணை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அணையை வந்து ரிவருக்கு நடுவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இஸ் எய்ம்ட் அட் மெனி பர்பஸஸ். ஸோ நிறைய பர்பஸஸ் இருக்குது. என்னென்ன பர்பஸஸ்? Come, let's see. Hence, it is termed as multi-purposes river valley project. The various purposes of a dam serves or irrigation. So, first point பார்த்தீங்க அப்படின்னா irrigation. ஸோ இந்த அணையை கட்டுறதுனால, டேமை கட்டுறதுனால இரிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஸோ இரிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். ஸோ கரண்ட் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ கரண்ட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மல்டிபர்பஸ், அதாவது இந்த டேம் மூலமாக அதற்கு அந்த வாட்டர் அந்த ஃபோர்ஸாக கொட்டும்போது அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. தென்
வாட்டர் சப்ளை ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். ஸோ வாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு இந்த அணையை கட்டி அந்த தண்ணியை தேக்கி வச்சு அந்த தண்ணியிலேருந்து நமக்கு சுத்திகரித்து நம்மளுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி 3 பார்த்தாச்சு, இரிகேஷன், ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், தென் வாட்டர் சப்ளை ஃபார் ட்ரிங்கிங். நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ், இண்டஸ்ட்ரிக்கெலாம் நிறைய வாட்டர் தேவைப்படும் இல்லையா, அங்கே தயாரிக்கிற பொருட்களுக்கு வந்து என்னது நிறைய வாட்டர் தேவைப்படும். ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் இந்த டேம்லேருந்து தண்ணி என்ன பண்ணுவாங்க, திறந்துடுவாங்க. தென் கண்ட்ரோலிங் ஃப்ளட். ஸோ ஃப்ளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டேம் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த டேமை வந்து கட்டி வைக்கிறதுனால அதிகமாக மழை பெஞ்சால் கூட இந்த ஃப்ளட்டு ஏற்படாமல் அது தண்ணி தேக்கி வச்சுக்கும். தேவைப்படும் போது மட்டும் அதுக்கான அந்த வேலை வந்து அது கரெக்டாக ஓப்பன் பண்ணால் கரெக்டாக ஃப்ளோ ஆகி என்ன ஆயிரும், சீயில் கலந்துரும். ஸோ டேம் இல்லைன்னா என்ன ஆகும், அதிகமாக மழை பெய்யும் போது ஃப்ளட் ஆகி ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அழிஞ்சிரும். ஸோ நம்மளுடைய சாயிலோட ஃபெர்டிலிட்டி போயிடும். ஸோ அதனால் இந்த டேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். தென் பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிஷரிஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இதில் என்ன இந்த டேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நேவிகேஷன். ஸோ நேவிகேஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஸோ இரிகேஷன், ஹைட்ரோ பவர், வாட்டர் சப்ளை, இண்டஸ்ட்ரீஸ், controlling flood, development of fisheries and navigation. ஸோ டோட்டலாக 6 or 7 பர்பஸ்க்கு நம்ம வந்து இந்த டேமை வந்து யூஸ் பண்ணுறோம். ரிவர் அக்ராஸாக கட்டி டேமை யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ரியலி அ மல்டி பர்பஸ், ரைட்? ஸோ generally majority of multi-purpose projects or combination of irrigation and hydropower which are the major aims of the projects. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்காக டேம் கட்டுறதா இருந்தால் மெயினாக அவங்க வந்து எதுக்காகவும் பார்த்துக்கிறாங்க, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஹைட்ரோ பவர் தான் அவங்களோட மெயின் எய்மாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னும் ட்ரிங்கிங் பர்பஸாக இருக்கட்டும், இல்லைனா கண்ட்ரோலிங் ஃப்ளட்டு, ஃபிஷரஸ், நேவிகேஷன் எல்லாமே. ஸோ இரிகேஷனும் ஹைட்ரோ பவர் தான் அவங்களோட மெயின் எய்ம் for constructing this kinds of multi-purpose river project. ஸோ தாமோதர் வேலி ப்ராஜெக்ட்லாம் கூட அதுதான். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ரிவருக்கு அக்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய டேம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ளட்டெல்லாம் நம்ம பாதுகாக்கிறதுக்கு, வாட்டருக்கு, எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட புக்கில் கூட மேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கெங்கே இந்த மல்டிபர்பஸ் ரிவர் வேலி இருக்குது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எந்தெந்த ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க அப்படின்றதும் இங்கே வந்து உங்களுக்கு சார்ட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க. தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், பக்ரானங்கல் ப்ராஜெக்ட், ஹிராகுட் டேம், லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்ட். புக் பேக்கில் உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க, லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்ட், ஹிராகுட் ப்ராஜெக்ட். தென் பார்த்திங்கன்னா தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து மேப்பில் கேட்பாங்க. தென் பக்ரானங்கல் ப்ராஜெக்ட், ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு, சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டுனா பக்ரானங்கல் டேம். இது வந்து எதோட அக்ராஸில் கட்டியிருப்பாங்க, சட்லஜ் ரிவரோட அக்ராஸில் கட்டியிருப்பாங்க. தென் ஹிராகுட் டேம், லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. இது வந்து உங்களுக்கு மேப்லேயும் கேட்டிருக்காங்க. தென் அதே சமயத்தில் மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ மகாநதி, எம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாநதி. ஓகே, மேப் மகாநதி எம். ஸோ மகாநதியோட அக்ராஸில் கட்டியிருக்கிறது தான் இந்த லாங்கஸ்ட் dam in the world, that is Hirakud dam. Okay, so where is Mahanadi? Yes, you are right, ஒரிஷா. ஓகே, ஒரிஷாவில் வந்து பாயக்கூடிய நதி தான் இந்த மகாநதி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓஎம் ஆனால் எம்ஓ. ஓகே, ஸோ இதுதான் லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டுலேயே. ஓகே, லாங்கஸ்ட் டேம் எதுனா ஹிராகுட் டேம். ஸோ மகாநதி, தென் ஒரிசாவில் இருக்குது. ஸோ பக்ரானங்கல் ப்ராஜெக்ட் வந்து மறந்துடாதீங்க, அது வந்து ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு. சட்லஜ் ரிவர், சட்லஜ் அக்ராஸில் கட்டியிருப்பாங்க. இந்த சட்லஜ் ரிவர் வந்து பஞ்சாப், ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் ஏரியாஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர். தென் பார்த்திங்க அப்படின்னா தெரி டேம். இந்த தெரி டேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த உங்களுக்கு வந்து மேட்ச்சில் கேட்டிருக்காங்க, திஸ் இஸ் அன் ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா. ஸோ ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து தெரி டேம் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பகீரதி அப்படின்ற ரிவருக்கு க்ராஸில் கட்டியிருப்பாங்க. ஸோ இது எங்கே இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் டேம், ஸோ டோன்ட் ஃபர்கெட், ஹையஸ்ட் டேம் இது தெரி பேபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹையஸ்ட் டேம் வந்து
Terry Dam. Okay, longest dam, Hirakud Dam. Then highest gravity dam. So don't forget gravity dam na Bakranangal. Then last வந்து உங்களுக்கு மேட்டூர் டேம் வந்து ஸோ மேட்டூர் டேம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து காவேரி ரிவர் அக்ராஸில் கட்டியிருப்பாங்க. ஸோ வேர் இஸ் காவேரி? தமிழ்நாடு. ஓகே, நவ் லெட்ஸ் see மேப். ஓகே, ஸோ மேப்பில் பார்க்கலாம் எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் உங்களுக்கு மேப்பில் கேட்பாங்க. ஸோ தாமோதர் எங்கே இருக்குது? ஸோ ஹியர். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு மார்க் ஹியர். தாமோதர் ரிவரில் தான் தாமோதர் வேலி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கங்கா ரிவரோட அந்த ட்ரிபியூட்டரி தான். ஓகே, தென் பக்ரானங்கல் ப்ராஜெக்ட் சூஸில் கேட்பாங்கன்னு சொன்னல, சட்லஜ் ரிவர் அக்ராஸில் கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அது எங்கே இருக்குது? எஸ், இட் இஸ் ஹியர். தென் ஹிராக்குட் டேம், தட் இஸ் ஹிராக்குட் ப்ராஜெக்ட் லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்ட், மகாநதியில் இருக்குது, ஒரிசா. ஸோ வேர் இஸ் இட்? எஸ், இட் இஸ் ஹியர். தென் தெரி டேம் மேட்ச்சில் கேட்பாங்க ஹையஸ்ட் டேம் இன் இந்தியான்னு சொன்னால அது எங்கே இருக்குது? டெரி. Yes, it is here near Bakranangal. Okay, then Mettur Dam. So Mettur Dam வந்து உங்களுக்கு மேப்பில் கேட்பாங்க. It is across the river Kaveri. Okay children, hope you all have understood this map work. So children, let's see the do you know part. உங்களுக்கு do you know part கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா PMKSY. This has been implemented to get more production by using water saving and conservation technologies. So I hope children you all have understood this 3.2. So let's see in the next video 3.3. Thank you for watching.